إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்பவியல் மாநாடு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். சட்டபூர்வமான திருமணத்தினூடாக இணைந்து நடக்கின்ற குடும்ப வாழ்க்கையின் மூலம் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறான் என்ற அடிப்படையில் தன்னுடைய குடும்பத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்ப உறவுகளோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை படிப்பது அவசியம் என்ற அடிப்படையில் இந்த வருடம் அல்மனார் சென்டரினூடாக தமிழ் பிரிவிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுதான் குடும்பவியல் மாநாடு. அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தை இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக வாழச் செய்து மறுமை நாளையில் சுவனம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது இந்த குடும்பவியல் மாநாடு. இந்த குடும்பவியல் மாநாட்டின் மூலம் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை, தன்னை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்ன பிரகாரம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தவர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த கட்டளைக்கு இணங்க எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தி எங்களை நரகத்திலிருந்து தூரமாக்கி, எங்களுடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து தூரமாக்கி சுவனத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய அம்சங்களை பல விதத்திலும் தாங்கி வரக்கூடிய மாநாடு இந்த குடும்பவியல் மாநாடு என்பதை சுருக்கமாக
உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு அந்த குடும்பவியல் மாநாட்டின் முதல் பயிலரங்கமாக ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சியாக இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துவது ஏன் என்ற இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டு இப்பொழுது அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, குடும்பம் என்று சொல்வது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? குடும்பம் என்று சொல்வது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சூரத்துன் நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தின் முதலாவது வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்துமாவிலிருந்து உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துக்கு மனித சமூகத்தை படைக்க விரும்பிய அல்லாஹ் தன்னுடைய கரத்தை கொண்டு நேரடியாக மண்ணினால் நேரடியாக படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த ஒரு ஆத்மாவை தான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஆதமிலிருந்து அவருக்கான ஜோடியை அல்லாஹ் படைக்கின்றான். ஹவ்வா என்ற அந்த பெண்மணி, முதலாவது பெண்மணி, அவர்களை அல்லாஹ் வேறு மண்ணிலிருந்து படைக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்துதான் அவர்களை அல்லாஹ் பிரித்தெடுக்கின்றான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான ஜோடியாக அல்லாஹ் தேர்வு செய்தது ஹவ்வா என்ற அந்த பெண்ணை. அந்த இரண்டு பேருக்கு இடையிலான அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த குடும்ப வாழ்க்கை தான் வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ. அந்த இரண்டு பேரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என்ற அடிப்படையில் மனித சமூகத்தை அல்லாஹ் பெருகச் செய்தான், விரிவுபடுத்தினான். எனவே இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களுக்கு படைத்தவன் அல்லாஹ் வைத்த நியதி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை வேண்டும் என்பதுதான். இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ் படைத்த ஒரு ஆணும் அல்லாஹ் படைத்த ஒரு பெண்ணும் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து சேர்ந்து வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்று இரண்டு, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இஸ்லாமிய அடிப்படையில் சேர்த்து வைக்கின்ற அந்த நிகழ்வுக்கு திருமணம், அரபியில் நிகாஹ் அல்லது அக்துன் நிகாஹ் என்று நாங்கள் சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருமணம் செல்லுபடியாக வேண்டுமாக இருந்தால் நிகாஹ் என்ற அந்த செல்லுபடியான திருமணம் நடைபெறுவதற்கு திருமணம் முடிக்கின்ற ஆணும் திருமணம் முடிக்கின்ற அந்த பெண்ணும் விருப்ப தேர்வோடு, இரண்டு தரப்பிலும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்ற அந்த விருப்ப தேர்வோடு பெண்ணுடைய பொறுப்புதாரியின் மூலம், வலி என்று நாங்கள் சொல்லுவோம், பெண்ணுடைய பொறுப்புதாரி வலி என்ற அந்த உறவின் மூலம் ஆண் மகனுக்கு இரண்டு சாட்சிகளுக்கு முன்னிலையில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நடத்தி வைப்பதன் மூலம் இஸ்லாமிய குடும்பம் ஆரம்பிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையினூடாக அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் அவர்களுக்கிடையில் ஏற்படுகின்ற அந்த உறவின் மூலம் வரக்கூடிய பிள்ளை குட்டிகளுக்கு மத்தியிலும் அன்பு, பாசம், கருணை, பரஸ்பர உறவு வளர வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகின்றது. இதுதான் சுருக்கமாக சொல்வதானால் திருமணம் என்பது. அந்த திருமணத்தின் மூலம் கிடைக்கின்ற பயன்பாடு என்பது. இந்த திருமண ஒப்பந்தத்தை இஸ்லாம் எந்த அளவு சொல்கிறது என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையில இணைந்தவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக இரண்டு பேருக்கிடையில் வாழ்க்கை ஒத்துப்போகாததன் காரணமாக பிரிகின்ற நிலை ஏற்பட்டால்
திருமணத்தின் பொழுது கொடுக்கின்ற அந்த மகர் தொகை ஒன்று இருக்கிறது, திருமண நன்கொடை. அந்த நன்கொடையை அந்த ஆண்மகன் திருப்பி எடுக்க முடியாது. அதை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரம் 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வகைஃப தஅஹுதுனஹு வகத் அஃதா பஅதுக்கும் இலா பஅத் வஅഖذன மின்கும் மீசாகன் கலீதா. அல்லாஹ் என்ன சொல்றான்? திருமண வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆண் பிரிந்து கொள்ள விரும்புகிறான் என்றால் கொடுத்த மகரை திருப்பி கேட்க கூடாது. அதற்கு தான் அல்லாஹ் கேட்கிறான், வகைஃப தஅஹுதுனஹு வகத் அஃதா பஅதுக்கும் இலா பஅத். உங்களில் ஒரு ஆண் திருமணம் முடித்த அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்த பிறகு நீங்கள் கொடுத்த மகரை எப்படி திருப்பி எடுக்கலாம்? அந்த மகர் எப்படி கொடுக்கப்பட்டது? வஅഖذன மின்கும் மீசாகன் கலீதா. உறுதியான ஒரு உடன்படிக்கையை திருமணத்தின் மூலம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒரு வலி தண்ட மகளை ஒரு ஆண்மகனுக்கு முடித்து கொடுக்கிறாரண்டா இது சாதாரண ஒப்பந்தம் கிடையாது. இந்த ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? மீசாகன் கலீதா, உறுதியான உடன்படிக்கை. எனவே திருமண ஒப்பந்தம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் நினைத்தால் எடுக்க முடியுமான, நினைத்தால் தூக்கி வீச முடியுமான, நினைத்த பிரகாரம் கையாள முடிந்த ஒரு ஒப்பந்தம் அல்ல. மீசாகன் கலீதா, உறுதியான உடன்படிக்கை. அதை நாங்கள் நினைத்த பிரகாரம் உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதியான ஒரு ஒப்பந்தம் தான் திருமண ஒப்பந்தம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே, ஹஜ்ஜத்துல் வதான்றது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த முதலாவதும் கடைசியுமான ஹஜ்ஜி. அதற்கு ஹஜ்ஜத்துல் வதா என்று நாங்கள் சொல்லுவோம். பிரியாவிடை ஹஜ்ஜி என்று சொல்லுவோம். ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கு வாழ வந்தவர் மரணிப்பதற்காக விடை கொடுத்த ஹஜ்ஜி தான் அது. அதான் பிரியாவிடை ஹஜ்ஜின்றது. அந்த ஹஜ்ஜி நடந்ததுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரம் மாதத்துல உயிர் வாழ்ந்தாங்க, அரைவாசி. அதன் பிறகு முஹர்ரம் மாதம் முழுக்க வாழ்ந்தாங்க, சஃபர் மாதம் முழுக்க வாழ்ந்தாங்க, துல்ஹிஜ்ஜா மாதத்துல அரைவாசி வாழ்ந்தாங்க, 2.5 மாசம். சஃபர் ரபியுல் அவ்வல்ல 11 நாள், 12வது நாள் மௌத்தா போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள், 2.5 மாதங்கள் ஹஜ்ஜத்துல் வதா நடந்து 2.5 மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போயிடுறாங்க. அதனாலதான் அந்த ஹஜ்ஜுக்கு பிரியாவிடை ஹஜ்ஜி என்று இஸ்லாமிய வரலாற்றிலே குறிக்கப்படுகிறது. அந்த பிரியாவிடை ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதர் மனித சமூகத்துக்கு சொன்ன அறிவுரைகளுள் மிக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களுக்கு நீங்கள் நல்லதையே நாடுங்கள் என்றார்கள். இதுதான் முக்கியமான பகுதி. திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகின்ற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னால் சொன்ன அறிவுரை என்ன? வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, அல்லது வஸ்தௌசு பின்னிசா, பெண்களுக்கு நீங்கள் நல்லதையே நாடுங்கள், பெண்களுக்கு நீங்கள் நல்லதையே செய்யுங்கள். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? கத் அகதுமுஹுன்ன பிஅமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய உறுதிமொழியை கொண்டு அவர்களை நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். திருமணம்ன்றது இஸ்லாத்துல சாதாரணம் கிடையாது. மீசாகன் கலீதா, உறுதியான உடன்படிக்கை. அது குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க அவங்களை எப்படி எடுக்கிறீங்க? பி அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானத்தை கொண்டெடுக்கிறீர்கள். இது வேற யாரும் தந்தோண்டல்ல. உங்களுக்கு ஒரு வலி திருமணம் முடிச்சு தாராருண்டா, என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொல்றாருண்டா, இது சாதாரண ஒப்பந்தம் அல்ல, அல்லாஹ்வுடைய அமானத்தை கொண்டு நிறைவேற்றப்படுகின்ற ஒப்பந்தம். வஸ்தஹதல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ்,
அந்த பெண்ணுடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்கிறீர்கள். எதன் மூலம் தெரியுமா? பிகலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு. எனவே திருமணம் என்பது இஸ்லாத்திர பார்வையில சாதாரணமானதல்ல. இதை புரிந்தால், இதை சரியா விளங்கினாதான் குடும்ப வாழ்க்கையில செய்யற கடமையை சரியா செய்வோம். மனைவிட பெருமதி அப்பதான் விளங்கும். இந்த பெருமதியை விளங்காததுனாலதான் எங்களுக்கு மனைவி யாரோ போன்று தென்படுகிறார். மனைவியிடத்திலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறி போகுது. காரணம் என்ன? நாங்க நினைக்கிறோம் சும்மா எங்கள்கிட்ட தின்னுட்டு போக வந்தவள், வாழ்றதுக்கு வக்கில்லாம எங்கள்கிட்ட வாழ்ந்துட்டு போக வந்தவள், 20 வருஷம் வளர்த்து ஏண்ட தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படித்தானே பேசுறோம் நாங்க. இல்லை, திருமண ஒப்பந்தம் என்பது மறக்காமல் உள்ளத்திலே நிறுத்த வேண்டியது. நாங்கள் ஒரு பெண்மணியை கரம் பிடிக்கிறோம் என்றால் பி அமானில்லா, அல்லாஹ்வுடைய அமானத்தை கொண்டு கரம் பிடிக்கிறோம். அந்த பெண்ணோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுகிறோம் என்றால் வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டுதான் அந்த பெண்ணுடைய கற்பை ஹலாலாக்கி கொள்கிறோம். எனவே அதை நினைச்ச மாதிரி துஷ்பிரயோகம் செய்ய இயலாது. மனைவிதானே என்று அடிமையாக பயன்படுத்த இயலாது. மனைவிதானே என்று கேவலப்படுத்த இயலாது. மனைவிதானே என்று அசிங்கப்படுத்த இயலாது. நினைச்ச மாதிரி ஒப்பந்தத்தை தூக்கி வீச இயலாது. எனக்கு அப்படித்தானே குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தா விருப்பமா வீட்டுல வாழு, இல்லையா உண்ட வீட்டுக்கு போய் சேரு, இப்படி அனுப்பலாமா? இப்படி விரட்டலாமா? அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒப்பந்தமா நாங்க செய்திருக்கிறது இல்லை. நினைத்த மாதிரி மனைவியை வீட்டுக்கு போய் என்று விரட்ட முடியாது. சாதாரண ஒப்பந்தம் கிடையாது. எனவே இந்த திருமண ஒப்பந்தத்தின் ஆழத்தையும் அதனுடைய அந்த பலமான உறுதித்தன்மையையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்குத்தான் முதல் தலைப்பாக இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துவது ஏன் என்ற தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. எனவே திருமண ஒப்பந்தம் என்பது சாதாரண ஒப்பந்தம் அல்ல, நினைத்த பிரகாரம் தூக்கி வீச முடிந்த ஒப்பந்தம் அல்ல. அது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் என்பதை ஆழமாக நிறுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அந்த தலைப்புக்கு போறேன். ஒரு மனைவியோட வாழ விருப்பம் இல்லை, தலாக்கு சொல்லிட்டோம், உன்னை நான் தலாக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு மனைவியை பார்த்து சொன்னா உடனே அவ பிரிஞ்சிருவா. அதுக்கப்புறம் அவ தொட்டு பார்க்க இயலாது, கிட்ட நெருங்க இயலாது. அவ வேற, நீங்க வேற, 2 பேரும் அஜ்னபி மஹரம் என்ற சட்டத்துக்கு வந்துடுவீங்க. உன்னை நான் தலாக்கு சொல்லி விட்டேன் என்று இன்னும் மொழியறதுக்கு இடையில பிரிஞ்சிருவாங்க. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? 3 மாத காலத்துக்கு, 3 மாதவிடாய் காலத்துக்கு உன்னுடைய வீட்டுல தான் அந்த மனைவி இருக்கணும். லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன வலா யக்ருஜுன. அந்த மனைவி தலாக்கு சொல்லப்பட்ட பிறகு அவளை நீங்க வெளியே போண்டு விரட்டவும் மேலாது, அவவா விரும்பி வெளியே போகவும் மேலாது. எப்படி ஒப்பந்தம்? இது வாழ்ற நேரம் அல்ல. எந்த நேரம்? வாழ விருப்பம் இல்ல, தலாக்கு சொல்லிட்டோம், தலாக், உன்னை நான் தலாக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா 2 பேரும் வாழ இயலாது. திருப்பி ஒரு கட்டில தூங்க இயலாது, ஒரு ரூமுக்கு இருக்க இயலாது. 2 பேரும் ஒரு வீட்டுக்கு 2 ரூம்ல இருப்பாங்க. இந்த நேரத்துல உங்களோட வீட்டுல இருந்து நீ வெளியே போண்டு மனைவியை விரட்டவும் முடியாது. அவங்களோட குடும்பத்தவர்களை கூப்பிட்டு நான் தலாக்கு சொல்லிட்டேன், உங்களோட மகளை கூட்டிக்கிட்டு போங்கன்னு அனுப்பவும் முடியாது. அந்த பெண்மணி தலாக்கு சொல்லிட்டீங்களா, நான் போறேன் அவளா போகவும் முடியாது. அல்லாஹு அக்பர். இத்தாவுடைய காலம் முடியும் வரையில் உங்களுடைய செலவில் உள்ள வீட்டிலே, உங்களுடைய கண்காணிப்புக்கு கீழால், உங்களுடைய பொறுப்பிலே தான் அந்த மனைவி இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த ஒப்பந்தம் ஆழமானது என்றால், வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் விரட்டுறது வீட்டுக்கு போ, சீதன பிரச்சனை வந்தா போ, உமா பாப்பா கிட்ட வாங்கிக்கிட்டு வா அனுப்புறாங்களா இல்லையா? ஏன் இந்த அளவு மட்டகரமான ஒரு ஒப்பந்தமா இந்த திருமணத்தை விளங்கினோம்?
திருமண ஒப்பந்தம்டா என்னண்டு விலங்கல்ல. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், நினைச்சா கை கூடலாம், நினைச்சா தூக்கி வீசலாம். இல்லை, இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துங்கள். சூரத்துன் நிசாவுடைய 21 வஅഖذ்ன மின்கும் மீசாகன் கலீதா, உறுதியான உடன்படிக்கை, நினைச்ச மாதிரி உடைக்கலாது. அகதுதுமுஹுன்ன பிஅமானில்லாஹ், முஸ்லிம்ல வர ஹதீஸ், ஹஜ்ஜத்துல் வதாட ஹதீஸ். என்ன? அல்லாஹ்வுடைய அமானத்தை கொண்டு கரம் பிடித்திருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு, அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு அவர்களுடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதை நினைத்த மாதிரி உடைத்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எனவே இப்படி ஆழமான ஒப்பந்தத்தின் மூலம், இப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு உருவாகக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின் மூலம், அல்லாஹ்வுடைய அமானத்தை கொண்டு உருவாகக்கூடிய இந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலம் மனித சமூகத்தில் இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கிறது? நாங்க நினைக்கிறோம் திருமணம்ன்றது இந்த வாகனம் வாங்கி விற்கிற மாதிரி இல்லைங்க. ஆழமான அர்த்தம் கொண்டது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற முதல் செய்தியை பாருங்கள். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடியை படைத்து வைத்திருப்பது. உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடியை படைத்து வைத்திருப்பது. வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சிகளில் உள்ளதாகும். இந்த வானம் பூமி யாரை காட்டுது? படைத்தவன் ஒருவன் இருக்கிறான்றதை காட்டுது. கடல் நதி யாரை காட்டுது? படைத்தவன் ஒருவன் இருக்கிறான்னு காட்டுது. சூரியன் சந்திரன் யாரை காட்டுது? படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான்றதை காட்டுது. அன்பார்ந்தவர்களே, எங்கோ பிறந்து வாழ்ந்த ஆண்மகன் எனக்கு எங்கோ இருந்து ஒரு மனைவி கிடைக்கிறாள் என்றால் இந்த மனைவி யாரை காட்டுகிறாள் தெரியுமா? வெறுமனே மனைவியை அல்ல. இங்கதான் புரியணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களிலிருந்து உங்களுக்கான ஜோடியை அல்லாஹ் படைத்து வைத்திருப்பதும் வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே திருமணம் என்பது எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகின்ற முதல் பாடம் என்ன தெரியுமா? என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு ரப்பு இருக்கின்றான். அந்த ரப்பு யாரை எனக்கு ஜோடியா வைக்கிறானோ அவதான் எனக்கு மனைவி. நானும் நீங்களும் நினைச்சு உருவாக்கலாது. சில குடும்பங்கள் முடிவெடுப்பாங்க, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும், என் நண்பனுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும். பிறந்த உடனே ரெண்டு குடும்பத்துக்குள்ள அன்பு பாசத்துக்கு என்ன பண்ணிடுவோம்? ஏண்ட மகன் உங்களுக்கு தான் முடிவெடுத்துருவோம். 20 வருஷம் வாழுவோம், 25 வருஷம் வாழுவோம். அந்த புள்ள வேறொத்தனை முடிப்பான், இந்த பையன் வேறொத்தனை முடிச்சுட்டு போயிடுவான். உம்மா அப்பா என்ன தலைய குத்தி காலால நடந்தா, அந்த தலையால நடந்தாலும் அந்த திருமணம் நடக்காது. 20 வருஷம் காதலிப்பான். காதலிக்க முடியுமா முடியாத நான் பின்னால சொல்றேன். இந்த உலக நடவடிக்கை ஒன்று இருக்குதே, 15 வருஷம் காதலிப்பான். திருமணம் நெருங்கி வருகின்ற பொழுது இரண்டும் உடைந்து சேதரும். நாளைக்கு அந்த பெண்மணி வேறொருத்தரோடு சந்தோஷமாக வாழ்வாள், இந்த ஆண்மகன் வேறொருத்தரோடு சந்தோஷமா பெண்ணோடு வாழ்வாள். பார்க்கிறோமா இல்லையா? சமூகத்துல எத்தனை விடயங்களை கேள்விப்படுறோம். இரண்டு குடும்பம் சேருகிறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துகிறது, ஒப்பந்தம் வரைக்கும் வருகிறது. அக்து நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல வந்து இருக்கும் பொழுது திருமணம் உடைந்து போகுது. பார்க்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, ஏன் எனக்குரிய மனைவி யாராக வர வேண்டும்? படைத்தவன் ரப்பு தான் முடிவெடுக்க வேண்டும். அதைத்தான் வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்குமான ஜோடியை அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். எனவே எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறாள் என்றால், எனக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைக்கிறாள் என்றால், நான் முதலாவது யாரை ஞாபகப்படுத்த வேண்டும்?
எனக்கு அழகான ஒரு மனைவியை தந்த, என்னை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு ரப்பு இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கின்ற மனிதர்களுக்கு இதிலே ஆழமான அத்தாட்சிகள் இருக்குதுன்றான் அல்லாஹ். யாருக்கு? சிந்திக்கிற மனிதர்களுக்கு. எனவே திருமண ஒப்பந்தத்தை மாத்திரம் சிந்தித்தால் படைத்தவனை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழலாம். படைத்தவனை சரியாக புரிந்து கொண்டால் அந்த ரப்புக்கு கட்டுப்படுவது கஷ்டம் கிடையாது. இன்னைக்கு அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்றான். ஏன் தொழுகிறது கஷ்டமா இருக்குது? அல்லாஹ் எனக்கு செஞ்ச உதவி எனக்கு தெரியாது. பொருளாதாரம் ஜகாத்து கொடுங்கன்னா கொடுக்க மனசு வருது இல்லை. ஏன்? இந்த பொருளாதாரத்தை தந்தவன் அல்லாஹ்ன்றது மறந்து போயிருது. கல்வி இருக்குது, கல்வியை மக்களுக்கு சரியா கொடுக்கிறது இல்லை. ஏன்? எனக்கு அறிவை தந்தவன் அல்லாஹ்ன்றதை மறந்துடுறோம். அதே போன்றுதான் மனைவியை தந்தவன் அல்லாஹ் என்று புரிந்து கொண்டால் இந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்வோம், மனைவியின் மூலம் உருவாகக்கூடிய குடும்பத்தையும் சுவனப்பாதையிலே அழைத்து செல்வோம். எனவே திருமணம் என்பது எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகின்ற முதல் பாடம், எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு ரப்பு இருக்கிறான் என்ற அந்த ஆன்மீக உணர்வுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடிகளை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா. உங்களுடைய மனைவிமார்களின் மூலம் உங்களுக்கு பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் அந்த அல்லாஹுதான் தருகின்றான். வரஸககும் மினத் தய்யிபாத். நல்லவற்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஆகாரமாக தந்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உயர்ந்த ஆகாரம் எதுங்க? ரிஸ்க்னா நாங்க விளங்கினது என்னங்க? ரிஸ்க்னா என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? சாப்பிடுறதும் குடிக்கிறதும் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவைப்படுவோ அதுவெல்லாம் ரிஸ்க். அல்லாஹ் சொல்றான் ரஸககும் மினத் தய்யிபாத். நல்லவற்றிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் ஆகாரம் வாழ்வாதாரத்தை அளித்தான். அதுல முதல் மனைவி தான். மனைவி இல்லண்டா மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்கும். 2 வருஷம் இந்த நாட்டில் வந்து மனைவியை பிரிஞ்சு வாழும் பொழுதும் படுற வேதனை விளங்கும். அப்படித்தானே? வாழ்றவங்களுக்கு நாம் விளங்கப்படுத்த தேவையில்லை. ஆனா அது நெருக்கம், பாசம், அன்பெல்லாம் இருந்தா தான், இல்லைண்டா நிம்மதியா இருக்கும். அது பின்னால் உள்ளதை நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைண்டாங்க. எனவே மனைவி என்பவள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகின்ற வாழ்வாதாரம். பிள்ளை குட்டிகள் என்பவர்கள் அல்லாஹ் தருகின்ற வாழ்வாதாரம். பேரப்பிள்ளைகள் என்பவர்கள் அல்லாஹ் தருகின்ற வாழ்வாதாரம். புள்ள குட்டியை கண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பேரப்புள்ளைய கண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. கண்டவங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லையே. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தருகின்ற வாழ்வாதாரம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்கிறான்? அஃபபில் பாத்திலி யுமினூன். அல்லாஹ் இவ்வளவு அருள் செய்திருக்கும் பொழுதும் இந்த சத்தியத்துக்கு மாற்றமான பொய்யையா நீங்கள் நம்புகிறீர்கள்? வபி நிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன். அல்லாஹ் செய்த நிஅமத்தை அவர்கள் மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். எதை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான்? உங்களுக்கு அழகான மனைவியை தாரவன் அல்லாஹ், உங்களுக்கு புள்ள குட்டியை தாரவன் அல்லாஹ், பேர பிள்ளைகளை தாரவன் அல்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். அஃபபி நிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன். அல்லாஹ்வுடைய நிஅமத்தையா அவர்கள் மறுக்கிறார்கள். அர்த்தம் என்னங்க? மனைவியிட பெருமதியை தெரியாதவன் மனைவியை தந்த ரப்பை மறுக்கிறான். பிள்ளை குட்டிகளின் பெருமதியை தெரியாதவன் பிள்ளை குட்டியை தந்த ரப்புடைய நிஅமத்தை மறுக்கிறான். அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான். எனவே திருமணம் என்பதும் பிள்ளை குட்டிகளை பெறுவது என்பதும் எங்களுக்கு ஆழமாக உணர்த்த வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஏண்ட ரப்பு எனக்கு தந்த மனைவி இவள், ஏண்ட ரப்பு எனக்கு தந்த பிள்ளை குட்டிகள் இது, ஏண்ட ரப்பு எனக்கு தந்த பேர பிள்ளைகள் இவர்கள் என்று அல்லாஹ்வுடைய நிஅமத்தை புரிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ மாட்டோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுவோம். ஒரு இளைஞன் 18 வயது, 20 வயது, 25 வயது சுபகுக்கு வருகிறான், தொழுகிறான்.
திருமணம் முடித்து மறுநாள் காலையில என்னப்பா சுபகுக்கு காணலன்னு கேட்டா என்ன சொல்றான்? நேத்து தான் கல்யாணம் முடிச்சோம், குளிக்க கஷ்டமா போச்சுதுன்றான். அடையப்பா, உனக்கென்று அழகான மனைவியை தந்த அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு ஒரு சொட்டு தண்ணீரை படுத்தி கொண்டு அந்த ரப்புக்கு சுஜூது செய்கிற மனிதனாக நீ ஏன் மாறவில்லை? எனக்கு மனைவியை தந்தவன் என்ற ரப்புன்றதை மறந்துட்டோம். 15 வயது தாய் தந்தையுடைய கண்காணிப்பில் இஸ்லாமிய ஆடையோடு வாழ்ந்த பெண்மணி, 18 வயது அபாயா ஃபர்தா என்ற இஸ்லாமிய ஆடையோடு வாழ்ந்த பெண்மணி, திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய கணவனோடு அரைக்குறை ஆடையோடு சுத்தி திரிகிறாள். என்னம்மா பொண்ணு, நேத்து வரைக்கும் ஹிஜாபோட ஃபர்தாவோட இஸ்லாமிய ஆடையோட போனீங்களே, இன்றைக்கு என்ன இப்படி அரைக்குறை ஆடையோடு என்று கேட்டா, கல்யாணம் முடிச்சிட்டோம், எங்கட ஹஸ்பண்டுக்கு இப்படி உடுக்கிறது தான் விருப்பம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். உனக்கென்று அழகான ஒரு கணவனை தந்த அந்த ரப்பை திருமணத்தின் மூலம் நீ புரிந்து கொண்டிருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில ஹராம் நடக்குமா? நடக்காது. எனவே இஸ்லாம் திருமணத்தை உணர்த்துவது, திருமணத்தின் மூலம் உணர்த்துகின்ற அடிப்படை பாடம், எனக்கு ஒரு மனைவியை தந்தவன் என்னுடைய ரப்பு, எனக்கு பிள்ளை குட்டிகளை தந்தவன் என்னுடைய ரப்பு என்று அந்த ரப்பை புரிந்து கொள்வது. இரண்டாவது, இந்த திருமணத்தின் மூலம் உணர்த்தப்படுகின்ற இரண்டாவது பாடம் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு 3 நபி தோழர்கள் வாராங்க. வந்து இந்த ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கல்ல, மனைவிமார்கிட்ட என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய அமல்கள் எல்லாம் கேட்டு போட்டு, அடே அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவு அமல் இபாதத்தை செய்றாங்களா, அப்ப நாங்க எவ்வளவு செய்யணும்? ஒருத்தர் சொல்றாரு, நான் இதன் பிறகு பகல் முழுக்க நோன்பு பிடிக்க போகிறேன். இரண்டாவது மனிதர் சொல்கிறார், நான் இரவு முழுக்க தூங்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நின்று வணங்க போகிறேன். மூன்றாவது மனிதர் சொல்கிறார், நான் திருமணமே முடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த உடனே இந்த 3 மனிதர்களை பற்றியும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 3 பேரையும் அழைத்து, நீங்கள் மூவரும் தான் இப்படி இப்படி சொன்னீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பு பிடிக்காமலும் இருக்கிறேன், இரவையில் நின்று வணங்கவும் செய்கிறேன், இரவையில் தூங்கவும் செய்கிறேன், நான் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னாவை வெறுக்கின்றாரோ. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எது? திருமணம் முடிப்பதும் ஒரு சுன்னா. அந்த திருமணம் என்ற சுன்னாவை யார் வெறுக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஒரு முஸ்லிம் ஏன் திருமணம் முடிக்க வேண்டும்? மனிதனா பிறந்துட்டோம், ஆசை இருக்குது, அதுக்கா முடிக்கிறோம்? ஆடு மாடும் செய்து. அப்ப எங்களுக்கும் ஆடு மாடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மனிதனா பிறந்துட்டோம், முஸ்லிம் தானே திருமணம் முடிக்கணும், காஃபிரும் முடிக்கிறானே, அப்ப முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு முஸ்லிம் ஏன் திருமணம் முடிக்க வேண்டும்? ஏன் திருமணம் முடிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முடித்தார்கள். நான் உயிரை விட நேசிக்கின்ற நபிகளாருடைய சுன்னாவில் முக்கியமானது திருமணம். எனவே நானும் திருமணம் முடிக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லை, நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் திருமணம் முடிக்க மாட்டேன்டா, இவன் நபிகளாருடைய உம்மத்தில் ஒருவனாக இருக்க முடியாது. எனவே ஒரு உண்மையான முஃமின் திருமணம் முடிப்பது எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முடித்தார்கள், நானும் முடிக்கிறேன் என்றால் இஸ்லாமிய திருமணம். நாங்க பேசுறது எதை பத்தி? இஸ்லாமிய திருமணம். நாங்க பேசுறது எந்த குடும்பத்தை பத்தி? இஸ்லாமிய குடும்பம். உணர்த்துகின்ற இரண்டாவது பாடம் என்ன? இந்த உலகத்தில் நானும் நீயும் எதை செய்தாலும் நான் நினைச்ச மாதிரி செய்ய மாட்டேன், மனிதனாக பிறந்ததுக்கு செய்ய மாட்டேன், ஆசை இருக்குதுன்றதுக்கு செய்ய மாட்டேன். நான் உயிரை விட நேசிக்கின்ற நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், எனவே நானும் செய்கிறேன் என்றால் இஸ்லாமிய திருமணம் உணர்த்துகின்ற இரண்டாவது அடிப்படை என்னங்க?
நான் பின்பற்ற தகுதியானவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தானே திருமணம் நடத்துறதுக்கு முன்னால இஸ்லாமிய திருமணம்டா என்னாண்டு பார்க்கிறோம். ஒரு ஹஸ்ரத் வரணும், ஒரு ஃபாத்திஹா ஓதணும், அவர் ஜவ்வஜிது லக பின்தி சொல்லி தரணும். அது இஸ்லாத்துல இருக்குதா இல்லையா வேற. நம்ம விளங்கின இஸ்லாத்தின் அடிப்படையில் என்ன விரும்புறோம்? ஒரு ஹஸ்ரத் வந்து திருமணத்தை நடத்தி வைக்கணும். ஏன்? அது இருக்குதா இல்லையா அதை பிறகு படிங்க. ஏன்? நான் நினைச்ச மாதிரி திருமணம் முடிக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் முடிச்ச மாதிரி முடிக்கணும். தூக்கிக்கிட்டு ஓடுவோமா? தூக்கிக்கிட்டு ஓடுறா விலங்கு தானே உங்களுக்கு. ஒரு பெண்மணியை திருட்டுத்தனமா என்ன பண்றது? முடிச்சு கல்றது செய்வோமா? 99% முஸ்லிம்கள் செய்ய மாட்டாங்க, அப்படித்தானே? அபூர்வமா 1-2 நடக்கும். இல்ல, வலி வரணும், 2 சாட்சி வரணும், முறையா திரும்ப. ஏன்? நான் நினைத்த பிரகாரம் திருமணம் முடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரகாரம் செய்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சாங்கன்னு விளங்கினதுல வித்தியாசம் இருக்கலாம், அடிப்படை உண்டு தானே. இஸ்லாமிய முறைப்படி செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச மாதிரி செய்யணும் என்றால் இஸ்லாமிய திருமணம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகின்ற இரண்டாவது அடிப்படை முஹம்மத் ரசூலுல்லாஹ். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படை. ஆனா கவலை என்ன தெரியுமா? திருமண ஒப்பந்தம் மட்டும்தான் ஹம்து ஸலவாத்தோட நடக்கும். அதுக்கு பிறகு நடக்கிறது முழுக்க ஹராம், அனாச்சாரம், மார்க்கத்துக்கு முரணானது தானே எல்லாம் நடக்கும். ஏன் திருமண ஒப்பந்தத்தை மட்டும் இஸ்லாமிய அடிப்படையிலே செய்ய விரும்புகின்றோம்? சீதனம் எடுக்கணுமா? பெண் வீட்டு சாப்பாட்டை கட்டாயப்படுத்தி வாங்கணுமா? உள்ள அனாச்சாரம் எல்லாம் செய்கிறோம். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமதி விளங்கல்ல. நான் நபிகளார் திருமணம் முடித்தார்கள், எனவே நானும் முடிக்கிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படித்தான் நான் வாழுவேன். என்னுடைய எல்லா செயற்பாடுகளையும் அந்த முஹம்மது நபியை பின்பற்றித்தான் செய்வேன் என்கிற இரண்டாவது அடிப்படையை உணர்த்துவதுதான் திருமணத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்றால் இஸ்லாமிய திருமணம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற அடிப்படை பாடம் என்ன? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு ரப்பு இருக்கின்றான். அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஆன்மீகத்தின் முதலாவது அடிப்படையும், நானும் நீயும் நினைத்த பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் நான் வாழுவேன் என்கிற இஸ்லாத்தின் இரண்டாவது அடிப்படையை உணர்த்துவதுதான் இஸ்லாமிய திருமணத்தின் அடிப்படை நோக்கம். இதுக்குத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கல்யாணம் முடிச்சு வாழ்றோங்க, எத்தனை பேர் அல்லாஹ் ரசூலோட பொறுமதியை புரிஞ்சு கொண்டோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி நடக்கணும் எத்தனை பேர் விளங்கினோம்? திருமணம் வயது வரைக்கும் முகத்துல வந்த தாடியோட வாழ்றான், திருமண மஜ்லிஸுக்கு முழுக்க வலிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். என்னப்பா நேத்து வரைக்கும் தாடி இருந்துச்சு, இன்றைக்கு எங்கப்பா ஏண்ட பொஞ்சாதிக்கு தாடி வைக்கிறது விருப்பம் இல்லை. அடே, திருமணம் முடிப்பதை அந்த நபியை பின்பற்றி உன்னுடைய முகத்தில் இருந்த தாடி எங்கே போய்விட்டது? முஸ்லிம் சமூகத்தில் நிலைமையை பாருங்க, அதை எடுத்து காட்டுறேன். எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை திருமணத்தின் மூலம் புரிந்து கொண்டால் எங்களோட வாழ்க்கை எல்லாம் சுன்னா அடிப்படையில் இருக்கும். எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய திருமணம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகின்ற அடிப்படை பாடம் இதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, இஸ்லாமிய திருமணம் ஏன் உலகத்தில் நடக்க வேண்டும் என்றால் மனித சமூகத்தின் பாதுகாப்பு இஸ்லாமிய திருமணத்திலே தான் இருக்கிறது. திருமணம் முடிக்காம புள்ள பெறேலுமா? இயலாதா? ஏலும். ஆனா அந்த மனைவிக்கு பாதுகாப்பு இருக்கா? அந்த புள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கா? அந்த குடும்பத்துக்கு கட்டுக்கோப்பு இருக்கா? இல்ல. இன்றைக்கு ஆசையை நிறைவேற்றுவான், வௌத்துக்கு புள்ள வந்துச்சுண்டா 10 மாசத்துல அவள் பெத்தெடுத்து எங்கேயாவது தூக்கி வீசிட்டு அவள் ஒரு பக்கம் போவாள், இவள் ஒரு பக்கம் போவாள். குடும்ப கட்டமைப்பு பாதுகாக்கப்படுமா? மனித சமூகத்தின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்குதா? அந்த பொம்புல எங்க போய் அழிஞ்சி போறாள், இந்த ஆம்புல எங்க போய் அழிஞ்சி போறான், தமக்கு பிறந்த அந்த புள்ள எங்க போய் அழிஞ்சி போகும்? மனித சமூகத்துக்கு உத்தரவாதம் இல்லை.
இந்த மனித சமூகம் கட்டி ஆளப்படுகிறது என்றால் விரும்பியோ விரும்பாமலோ இந்த திருமண முறையினூடாகத்தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த அடிப்படையை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான், ஹவ்வா என்ற அந்த பெண்மணிக்கு கொடுத்தான். அதனாலதான் இன்று வரைக்கும் பாருங்க, மதங்கள் எந்த மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், கண்ணியமா திருமணம் முடிச்சு வாழ்றதான் ஒவ்வொரு மதமும் விரும்புது. இந்த நாத்திகம் உலகத்தை ஆண்ட பிறகுதான் திருமணத்தில பெருமதி இல்லாம போனிச்சு. நாத்திகம் உலகத்துக்கு வந்ததனாலதான் திருமணத்தின் பெருமதி இல்லாம போனிச்சுது. மத அடிப்படையில் இந்த உலகம், அது கிறிஸ்தவமாக இருக்கலாம், யூத மதமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், ஒவ்வொரு மதத்திலும் முறைப்படி திருமணம் முடித்து வாழ்வதைத்தான் மனிதநேயமாக பார்த்தார்கள். ஏன்? அங்கேதான் ஒரு ஆண்மகன் கரம் பிடித்த அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அந்த இருவருக்கும் கிடைக்கின்ற அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இது குடும்ப கட்டமைப்பாக மாறி குடும்பங்கள் குடும்பங்கள் குடும்பங்களாக பெருகி அது ஊராகி அது நாடாகி அது உலகமாகி மனிதர்களால் தான் இந்த உலகம் வாழுகிறது. இந்த உலகம் பாதுகாப்பாக இருப்பதற்கு மனித சமூகம் தான் பாதுகாப்பு என்பதனால திருமணத்தினூடாகத்தான் மனித சமூகத்தின் பாதுகாப்பு இருக்கிறது என்பதனால அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினேன். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்று தான் அல்லாஹ் அழைத்தான். குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு வரும், அது மூமின்களுக்கு விழிச்சு சொல்றது. ஆனா மனித சமூகத்துக்குள்ள கட்டளைகளை அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் என்று தான் அழைச்சி சொல்லுவான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்துமால இருந்துதான் முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் படைத்தான். அந்த ஒரு ஆத்துமால இருந்து ஜோடி திருமண தேவை, மனிதனா பிறந்த ஒவ்வொருக்கும் திருமண தேவையை வச்சுதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் தேவை என்ன? அதற்கான ஜோடியை படைத்தது. இந்த ஜோடி எதற்கு? வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அந்த ரெண்டு ஜோடியும் சேர்ந்து வாழ்றதுதான் மனிதன் பிறக்கின்றான், மனித சமூகம் விருத்தி அடைகிறது, மனித சமூகம் பாதுகாப்பாக என்ன செய்கிறது? இந்த உலகத்துல இருக்கிறது. இந்த திருமண முறை இல்லைண்டா மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு நான் இந்த நாட்டுல வந்து உழைக்கிறேன்டா யாருக்காக உழைக்கிறேன்? ஏண்ட மனைவி, ஏண்ட பொஞ்சாதி புள்ள குட்டிக்கு வாழ்றேன். நீங்க ஏன் வாழ்றீங்க? உலகத்தில் நாடோடிகளாக குடும்பம் இல்லாதவர்களாக இருந்தா புள்ளைக்கும் கணக்கில்ல, மனைவிக்கும் கணக்கில்ல. இப்ப இது மனுஷனுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இல்ல. எனவே மனித இனத்தின் பாதுகாப்பு திருமணத்துக்கு பின்னால் தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் சகோதரர்களே, இஸ்லாத்துல துறவரம் கிடையாது. ஒரு உண்மையான முஸ்லிம் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று போக இயலாது. திருமணம் முடிக்கணும். எந்த அளவுக்கு சொன்னா, உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் துறவரம், நான் ஒரு துறவரத்துக்கு போறேன், எனக்கு திருமணம் வாணும், என் வாழ்க்கையை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? அதுக்கு அனுமதி கொடுக்கல, துறவரத்துக்கு அனுமதி கொடுக்கல. சஹாபாக்கள் சொன்னாங்க, புகாரில் நான் ஹதீஸ் இலக்கமெல்லாம் போட்டிருக்கிறேன், புகாரி முஸ்லிம்ல வருது. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் துறவரத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தால் நாங்க என்ன தெரியுமா செஞ்சிருப்போம்? ஆண்மை நீக்கம் செய்து கொண்டிருப்போம். ஆண்மை நீக்கம் செய்யறது இஸ்லாத்துல செய்யலாமா? முடியாது. ஒரு பெண்மணி நிரந்தரமா குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா? முடியாது. இன்னைக்கு உலகத்துல திணிச்சு வச்சிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? முஸ்லிம் சமூகத்திட பாதுகாப்பை இல்லாமல் ஆக்கணும், முஸ்லிம் சமூகத்துடைய பரவலாக்களை இல்லாமல் ஆக்கணும். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆணுக்கு ஆண்மையை கொடுத்து பெண்ணுக்கு கற்பை கொடுத்து இந்த இரண்டும் சேருவதுதான் இந்த உலகத்திலே மனித சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு அடிப்படையில் கொடுத்தத. நாத்திகம் வந்த பிறகு என்ன தெரியுமா செஞ்சாங்க? மனுஷனுக்கு பயத்தை போட்டு போட்டு பெண்மணிகளுக்கு எல்லார்ட்டிய பண்றது என்ன? நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு. ஆண்களுக்கு என்ன பண்றது? துறவரத்தை ஆர்வம் ஊட்டுறது. இன்றைக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குதா, ஆம்பளை கல்யாணம் முடிக்கணும், எனக்கு கல்யாணம் வாணும். உலகத்துல பெரிய போராட்டம் நடக்குது இருக்கு. நஊது பில்லாஹ். ஏன்?
இஸ்லாம் சொன்னது முறையான திருமணத்தின் மூலம்தான் மனித சமூகத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. இந்த முறையான திருமண முறை இல்லாம போனா மனித சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இஸ்லாமிய திருமணத்தின் ஊடாக படைத்தவன் ரப்பு அல்லாஹ் விரும்புவது மனித சமூகம் பெருக வேண்டும், மனித சமூகம் வளர வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை செய்தியை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய திருமணம் என்பது குடும்ப கட்டமைப்பை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. மனித சமூகம் பாதுகாக்கப்படுவது வேற, மனித சமூகம் விருத்தி அடைவது பெருகுவது திருமணத்தின் மூலம்தான், சட்டப்பூர்வமான திருமணத்தின் மூலம்தான் பாதுகாக்கப்படும். அந்த மனித சமூகம் பெருகும். இதை தாண்டி ஒன்றிருக்கிறது, ஒரு குடும்ப கட்டமைப்பு பாதுகாக்கப்படல். இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், மனைவி பக்கத்தில் இல்லை, விபச்சாரம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் பொழுதும் ஒரு மனிதன் எனக்குன்னு ஒரு மனைவி இருக்க கூட எதுக்கப்பா நான் விபச்சாரம் செய்யணும், அந்த மனைவி இருக்கிறாளுன்றது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருதா இல்லையா? அட எனக்குன்னு ஒரு குமரு புள்ள இருக்குது, எனக்குன்னு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிறா, எனக்குன்னு ஒரு ஆம்பளை புள்ள இருக்குது, நான் விபச்சாரம் செய்யறதா? எப்படி பாருங்க, ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து கடல் கடந்து ஒரு நாட்டிலே வாழ்ந்தாலும் மனைவி என்ற ஒரு அக்கறை உள்ளத்திலே ஒரு பிடிப்பு இருக்கிறது பாருங்கள். பிள்ளை குட்டிகள் என்ற ஒரு அன்பு பாசம். நாட்டுக்கு போய் 5 வருஷம், நாட்டுக்கு போய் 3 வருஷம், ஆனாலும் புள்ள குட்டின்ற கோல் என்ன வருது? உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு. இது முறையான திருமணத்தின் மூலம் தான் வரும். நீங்க இன்னைக்கு வெளிநாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு போங்க, கீழைத்தைய நாடுகளுக்கு போங்க, நிறைய நாடுகள்ல இந்த திருமண சிஸ்டங்கள் இல்லாம போயிட்டுது. நினைச்ச மாதிரி நினைச்ச பெண்ணோட வாழ்ந்துட்டு போகலாம்ன்றது. இவங்களுக்கு பொஞ்சாதிய பத்தியும் கணக்கில்லை, புள்ளகளை பத்தியும் கணக்கில்லை. விபச்சாரத்தின் மூலம் பிறக்கின்ற பிள்ளைகள் சில நேரம் பாப்பீங்க டொய்லெட்ல போட்டுட்டு போயிடுறாங்க, சில நேரம் கோயிலுக்கு வச்சுட்டு போயிடுறாங்க பிறந்த பிள்ளைய. ஏன்? இந்த புள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, குடும்ப கட்டு, ஏண்ட புள்ள என்ற உணர்வு இல்லை, ஏண்ட மனைவி என்ற உணர்வு இல்லை. என்ன சல்லி கொடுத்து விபச்சாரம் செய்யறான், விபச்சாரம் செஞ்சுட்டு அந்த ரூமுக்கே 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு வெளியே வராங்க. அட 2 பேரும் ஆசையை நிறைவேற்றத்தானே போனாங்க. ஏன்? என்னோடு ஆசையை நிறைவேற்றி கொண்டவளே என்ற இரக்கம் இல்ல, அன்பு இல்ல, பாசம் இல்லை. ஏன்? அங்கு நடந்தது இஸ்லாமிய திருமணம் அல்ல, அங்கு நடந்தது இஸ்லாமிய திருமணத்துக்கு முரணான விபச்சாரம். அதனாலதான் குடும்ப கட்டமைப்பு பாதுகாக்கப்படும். மனைவிக்கு ஒரு பெருமதி, பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு பெருமதி வர வேண்டுமா? இஸ்லாமிய திருமணம் தான் அதுக்கு காரணமா இருக்கும். இன்றைக்கும் என் உம்மாக்கு வயசு 100 வைங்க, என் உம்மம்மாட வயசு 120 வைங்க, என் வாப்பாட உம்மாட வயசு 110 வைங்க. அந்த வாப்பம்மாவை பார்க்கிறேன்டா ஒரு ஆசை வருது, ஒரு உம்மம்மாவை பார்க்கணும்டா ஆசை வருது. வருது தானே? ஏன் வருது? இஸ்லாமிய முறைப்படி என் உம்மாவும் பாப்பாவும் திருமணம் முடிச்சதுனாலதான் என் உம்மாட உம்மாவை பார்க்கணும்னு ஆசை வருது, என் வாப்பாட உம்மாவை பார்க்க. இந்த குடும்ப பிணைப்பு, இந்த ஆழமான அன்பு, பாசம், இரக்கம் கட்டியாளப்படுவது இந்த திருமணத்தின் ஊடாகத்தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. திருமணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன முதலாவது வசனம் என்ன? 30வது அத்தியாயத்தின் 21வது வசனம் என்ன சொன்னேன்? உங்களுக்கென்று உங்களிலிருந்து ஜோடியை படைத்து வைத்திருப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சி என்று சொன்னேன். அதில் அல்லாஹ் முக்கியமான ஒரு செய்தி சொல்றான், தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் அமைதி காணுகிறீர்கள். திருமணத்தின் மூலம் கிடைக்கிறது என்னங்க? மனைவி கிட்ட அமைதி. மனைவியோடு இருக்கிற அமைதி அல்ல, மனைவியோடு சேர்ந்து இருக்கிற அமைதி அல்ல, மனைவி அளவில் ஒரு அமைதி. சில நேரம் நீங்க நாட்டில இருந்து வந்து 1.5 வருஷமா இருக்கும், பொஞ்சாதி கிட்ட போகல, ஆனாலும் உங்களோட உள்ளம் யாரோட இருக்கும்? வேலை வெட்டி எல்லாம் முடிச்சிட்டு வந்து ஆபீஸ்ல இருந்து வந்து ரூமுக்கு வந்த உடனே மனைவியோட ஒரு கோல் போட்டு என்ன செய்தி, சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா தான் என்ன கிடைக்குது? பட்ட மாச்சல் எல்லாம் இறங்கி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதியை கொடுத்தது யாருங்க? இந்த நிம்மதியை தந்தது யாருங்க? ஆபீஸ்ல வேலை செய்யறோம், மேனேஜர் ஒரு பக்கம் ஏசுறாரு,
ஆபீசர் ஒரு பக்கம் ஏசுறாரு, பல ஜாதி சுமைகள் தலையில வைத்துக்கொண்டு அப்படியே வீட்டுக்கு வந்து நம்மட புள்ள அப்படியே வாட்ஸ்அப்ல லைவ்ல வந்து பேசுற நேரம் எல்லாம் மறந்து போகுதா இல்லையா? லிதஸ்குனு இலைஹா, மனைவியோடு இருக்கின்ற அமைதி மனைவியிலிருந்து வந்த பிள்ளையின் மூலம் கிடைக்கிறது. வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுக்கு இடையில் அன்பையும் பாசத்தையும் போட்டு விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, மனிதனுக்கு ஒரு இயல்பு இருக்குது. என்னங்க, புதிதா ஒருத்தரை பழகுறோம், உடனே நெருங்கி பழகுவோமா? ஒரு சிலர் குறைஞ்சது 2 நாள் போகும் முகத்தை நேரா பார்த்து பேசுறதுக்கு. இன்னும் சிலர் வெளிநாட்டில இருந்து வந்து எனக்கு 8 பேர் 9 பேர் 10 பேர் ஒரு ரூம்ல இருப்பீங்க. புதுசா ஒருத்தர் வந்தா ஒரு கிழமை உங்களோட முகத்தை பார்த்து பேசவே மாட்டாரு. ஒருவர் ஒரு கிழமையில புரிஞ்சுகொள்வாரு. இன்னொரு மனிதன் ஒரு மாசம். சில மனிதர்கள் 1 வருஷம் போனாலும் பக்கத்து கட்டில படுத்தவன பழக மாட்டாங்க. இதான் மனித உள்ளம்ன்றது. ஆனா திருமணம் என்ன செய்யும் தெரியுமா? இந்தியா, தமிழ்நாடு பெரிய பிரதேசம், அப்படித்தானே? சென்னைக்கும் காரைக்காலுக்கும் எவ்வளவு தூரம், சென்னைக்கும் அதிராம்பட்டினத்துக்கும் எவ்வளவு தூரம், சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இலங்கையில இருந்தா கொழும்புக்கும் கண்டிக்கும் எவ்வளவு தூரம், கொழும்புக்கும் கல்முனைக்கும் எவ்வளவு தூரம், காலிக்கும் ஹம்மான் தொட்டைக்கும் எவ்வளவு தூரம். கண்டியிலே இருக்கின்ற ஒரு ஆண் மகனுக்கு 3 மணித்தியாலம் பயணம் செய்து போய் கிடைக்கின்ற ஒரு மனைவி கொழும்பிலிருந்து கிடைக்கிறாள். சென்னையில் இருக்கின்ற ஒரு ஆண் மகனுக்கு காரைக்கால் 7 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் பயணம் செய்து அடைந்து கொள்ள முடியுமான ஒரு மனைவி கிடைக்கிறாள். என்னங்க ஆசை? என்ன ஆசை? தெரியாத முகம், அனுபவம் இல்லாத ஆள், பேசுற முறை கொஞ்சம் வித்தியாசம், ஊர் பழக்க வழக்கம் கொஞ்சம் வித்தியாசம் வருமா மனசுக்கு? இங்க மாமாட கையை பிடிச்சி ஒப்பந்தம் பண்ணும் பொழுது அடுத்த செகண்ட் மனைவியின் முகத்தை பார்க்க வேண்டும், அவளுக்கு பக்கத்திலே அமர வேண்டும், அவளோடு பேச வேண்டும் என்ற உணர்வு அந்த மஜ்லிஸில் இருக்கும் பொழுதே வருகிறது என்றால் அல்லாஹு அக்பர். இந்த அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் உள்ளத்தில் போடுபவன் யார்? சும்மா யோசிச்சு பாருங்க. யாரு போடுறது? படைத்தவன் ரப்பு போடுகின்றான். இதுதான் திருமணத்தின் மூலம் இந்த அன்பு பாசம் அமைதி கிடைப்பதனாலதான் குடும்ப கட்டமைப்பு பாதுகாக்கப்படுகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதை பத்தி எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. இத பெருமதியை விளங்கினாங்க, எங்களுக்கு மனைவி சுமையாக மாட்டாள். இதை விளங்காததுனாலதான் மனைவிண்டாலே தலைக்கு பாரம் பிரச்சனைன்னு பார்க்கிறோம். இல்லங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, பயணம் என்பது கித்அத்தும் மினல் அஸாப், தண்டனையின் ஒரு பகுதிண்டுவாங்க. என்ன? வீட்டுல இருந்தா நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நேரத்துக்கு குடிக்க கிடைக்கும், நேரத்துக்கு கட்டில போய் படுத்துறலாம், அப்படித்தானே? பயணம் போனா உங்களுக்கு விரும்பின சாப்பாடு கிடைக்காது, விரும்பின பானம் குடிக்க கிடைக்காது, நினைச்சா விழுந்து படுக்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் பயணம் போனால் உங்களுடைய வேலை வெட்டி முடிந்து விட்டால் உடனடியாக வீட்டுக்கு செல்லுங்கள், அங்கேதான் உங்களுக்கான அமைதி இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். 2 வருஷம் விசால வந்தோங்க, ஏதோ பொருளாதார நெருக்கடி கஷ்டத்துக்கு வந்தோம், முடிஞ்சுதான் ஊர் சுத்த போக கூடாது, நேர மனைவி கிட்ட போய் அமைதி அடையும். இதான் இஸ்லாம் விரும்பும். நீங்க வாழ்றீங்க துபாயில, சாஜாவுக்கு ஒரு வேலைக்கு போனீங்க, வேலை முடிஞ்சா சுத்த ரெடியாக கூடாது, நண்பர் வீட்டுக்கு போக ரெடியாக கூடாது, நேரடியா வந்து மனைவியோட அமைதி. இப்படி வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாம். ஏன்? இந்த அளவு பிணைப்பும் அன்பமும் பாசமும் உள்ளதுதான் இஸ்லாமிய திருமணம். இன்னைக்கு நாங்க என்ன திருமணம் முடிக்கிறோமோ தெரியாது. மனைவி கிட்ட போறண்டா கஷ்டமா இருக்குது, மனைவியை தேடி போறண்டா பாரமா. எல்லாரும் அல்ல, 175 நல்ல ஒரு 25 இருக்குது பாருங்க. இஸ்லாமிய திருமணம் எதுக்குன்னு படிங்க. இருக்கிற மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி போய் மனைவியை நெருங்குகின்ற பக்குவம் வரும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகம் என்பது மத்தா, மனிதன் இன்பம் அனுபவிக்க கூடியது. வகைரு மத்தாஇஹா அல் மர்அத்து சாலிஹா, இந்த உலக இன்பங்களில் எல்லாம் மிகச் சிறந்தது சாலிஹான ஒரு மனைவிண்டாங்க. வீடு வாசல் இருக்கு, காணி பூமி இருக்கு, சொத்து செல்வம் இருக்கு, நகை நட்டு இருக்கு, வாகன வசதி இருக்கு, எல்லாம் இருக்குது, பெரிய பணக்காரன். என்ன சொல்றாரு?
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னதான் உலகத்தில் இன்பம் இருந்தாலும் பல செல்வந்தர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொருளாதாரம் இருக்குது, வாகன வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நல்ல ஒரு மனைவி கிடைக்கலன்னுவாரு. நல்ல மனைவி கிடைக்கலண்டா இந்த உலகத்தில் என்ன இன்பம் இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற உலக இன்பங்களிலெல்லாம் சிறந்தது நல்ல சாலிஹான் ஒரு மனைவிண்டாங்க. எனவே அந்த மனைவி கிடைச்சிட்டாலண்டா உலக வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் அதிலே தான் இருக்கிறது என்பதற்காகத்தான் இஸ்லாம் சொல்கிறது, திருமணம் முடித்து குடும்ப கட்டமைப்போடு வாடு, உனக்கு உலகத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்ற அடிப்படையை உணர்த்துவதுதான் இஸ்லாமிய திருமணம். இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்ட அமர்வுல பார்க்கலாம்.